ஹாய் எவ்ரியோன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வியூவர்ஸ், நம்ம சிவா அருண் டிவியில் பல்வேறு தகவல்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன் தி வேல நான் ஒரு ஷூட்காக நான் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டை ஒன்று இருக்குங்க, சரிங்களா? அந்த குட்டையை தூர்வாரி இருக்காங்க. ஏன்னா மழை இனி வரக்கூடிய 1 or 2 மந்த்துக்குள்ளே மழை வருங்க. ஸோ அந்த மழை வர்றதுக்குள்ளே அந்த குளம் குட்டைகளை தூர்வாரிட்டா அந்த ஏரியாவில், அதாவது வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு அந்த தண்ணி ஒரு வாழ்வாதாரமாக அமையுங்க. அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு வில்லேஜில் அழகாக தூர்வாரி இருக்காங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நீங்களே தூர்வாரிட்டிங்கன்னா, ஸோ அந்த மழை வரும்போது அந்த தண்ணி சேமிப்பாக இருந்து உங்களுக்கு ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது சரி நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உண்மையாக சொல்லப்போனால் இது நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட வேண்டிய ஒரு வீடியோவாக அமையும். ஏன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அவங்க தூர்வாரிடுவாங்க. ஸோ தண்ணியை நம்ம வீணாக்கக்கூடாது. இதுதான் ஒரு தாரக மந்திரம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குட்டைங்க, இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குட்டை. இந்த குட்டையை பழகாக தூர்வாரி இருக்காங்க. ஸோ கீழே வரைக்கும் ஆழமாக தூர்வாரினதுனால மழை வரும்போது அது அந்த பள்ளம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த குட்டையில் நிறைஞ்சு அது சேமிப்பாக அமைஞ்சிரும். குளம், குட்டை இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம தூர்வாரி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கலாம். ஸோ மண்கள் ஃபுல்லாக அதில் நிரம்பியிருக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே அழகாக செமையாக செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம கீழே போய் நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய குளம், குட்டைகளை நீங்கள் தூர்வாரி வைக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா நம்ம எறும்பு இருக்குது பார்த்திங்களா, எறும்பு தான் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான உணவுகளை சேமித்து வச்சுக்கும். ஏன்னா மழை வர்றது எறும்புக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மனிதர்கள், அதனால் நம்மளுக்கு தேவையான தண்ணீரை நம்ம தான் சேமிப்பாக வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளம், குட்டைகளை நம்ம நீட்டாக தூர்வாரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இவங்க அந்த காலத்துலேயே ஒரு பிளான் போட்டு கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ 2 ஸ்டெப்லேயும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ மக்கள் படிக்கட்டு வழியாக தண்ணீர் எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த காலத்துலேயே செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, சரிங்களா? உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய குளம், குட்டைகளையும் நீங்கள் தூர்வாரி வச்சுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்னும் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு மழை காலம் நெருங்க போகுது. அந்த டைமில் நம்மளுடைய மழை தண்ணீரை நம்ம சேமித்து வைக்கணும். ஏன்னா அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களாகிய நம்மளும் விழிப்புணர்வோடு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய குளம், குட்டைகளை தூர்வாரி நம்ம தண்ணீரை சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்த வீடியோ தான். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.